ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80s 90s இவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த 1980 1990 இந்த டைமில் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் அங்கே அலைஞ்சு எனக்கு வந்து எடுக்க முடியல, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது டவுன்லோட் பண்ணிட்டு பேர் இல்லைன்னா பேர் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அதையுமே இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும், இல்லைன்னா புரியாது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல் பட்டனை எனேபிள் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்ல இருந்து நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறது கிடையாது, அதனால வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து புதுசாக யூஸராக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நியூ யூசர்னு இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூசரே பாஸ்வேர்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் என் அக்கௌண்ட் இருக்குது, அதனால டேரெக்டாக நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒன்ஸ் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதாவது 1980 90களில் ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு இந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருகை பதிவேடு மாதிரி அந்த கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு நோட் போட்டு வந்து எழுதி வச்சிருப்பாங்க. விஓ ஆஃபீஸர், இந்த தாலுகா ஆஃபீஸர், தாசில்தார் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் அந்த கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேடு மாதிரி ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிருப்பாங்க உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட். ஆனால் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அதாவது பேர் வந்து இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா பேர் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து என்னைக்கு பிறந்தீங்களோ அந்த டேட்டு இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து கேளுங்க. டேட்டு தெரியாதவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, அப்போ தான் குயிக்காக எடுத்துக்க முடியும். டேட்டு தெரியாதவங்க உங்களுடைய அந்த டிசி மார்க் ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் இருக்கும், அதை கூட நீங்கள் வச்சு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சர்வீசஸ்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து பர்த், அதாவது சர்ச் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் வந்து வரும். அந்த காலம்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம் முதல்ல, அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஆர்கனைசேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த மாவட்டம், அதாவது இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோங்க, இது நகராட்சிக்கான வெப்சைட். நீங்கள் வந்து முனிசிபாலிட்டியிலேருந்து பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் இது. ஆல்ரெடி பேரூராட்சியில் பிறந்திருந்தா எப்படி பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது, வீட்டில் பிறந்த குழந்தைக்கு எப்படி பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது எல்லாமே நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஒன்லி நகராட்சி பீப்புள்ஸ்க்கு மட்டும். இப்போ நான் வந்து ஒரு ஊரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது ஆம்பூர் முனிசிபாலிட்டி. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்த் டைப் வந்து பர்த்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட் ஆஃப் பர்த் தான் முக்கியம். நீங்கள் எந்த டேட்டில் ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களோ அந்த டேட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது வந்து 1910 2017 வரைக்கும் இந்த வெப்சைட்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1970 பிறந்தவங்கள பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுத்து காட்டுறேன். நவம்பர் மந்த்து, டேட் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால் அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் நேம் வந்து தெரிஞ்சால் கொடுங்க, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட பேர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நேம், நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒன்ஸ் பிறந்தீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல் போடுங்க, வீடுனா வீட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து சர்ச் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களோட டீடைல்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். அதாவது அந்த டேட்டில் வந்து யாரெல்லாம் உங்களுடைய முனிசிபாலிட்டியில் பிறந்திருந்தாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், இந்த நம்பரை வந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி முடிச்சிங்கன்னா அந்த இடத்துல வியூன்னு இருக்கும் ஆக்ஷனில், அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்ஸு. அதாவது வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் நேம் வந்து இந்த இடத்துல இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் பிறந்த அன்னைக்குன்னு பேர் வந்து வச்சிருக்க மாட்டாங்க, அதனால அவங்களுடைய அம்மா பேர் அப்பா பேர் வச்சு இந்த இடத்துல ஏற்றி விட்டுருப்பாங்க ஆன்லைனில். இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ இந்த பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படியே வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். அது ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த செலக்ட் பண்ணி அந்த உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலாக இல்லை வீட்டில் பிறந்தீங்கன்னான்னு சொல்லிட்டு கேட்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் கொடுத்து வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆக்ஷனில் வந்து பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃப்லைனில் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பேர் வந்து இருக்காது. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி ஒரு 15 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். ஓகே, இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல ஒரு புத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.